ஒரு அழகான ராஜ்யம், செழிப்பும் அமைதியும் நிறைந்த நாடு. அந்த நாட்டை ஆட்சி செய்தார் ஒரு நல்ல மனம் கொண்ட ராஜா. அனைத்து செல்வமும் இருந்தும் ராஜாவின் மனதில் ஒரு தனிமை இருந்தது. ஒரு நாள் ராஜா அரண்மனை தோட்டத்தில் நடந்து கொண்டிருந்தார். அவர் பூக்கள், நீரூற்றுகள் நடுவில். அப்போது ஒரு சுறுசுறுப்பான குரங்கு மரங்களில் குதித்தது. அது ராஜாவின் கவனத்தை கவர்ந்தது. ராஜா சிரித்தார். அந்த குரங்கிற்கு பழம் கொடுத்தார். அந்த தருணத்தில் ஒரு நட்பு பிறந்தது. நாட்கள் கடந்தன. குரங்கு எப்போதும் ராஜாவுடன் இருந்தது. அவரது நம்பிக்கையான தோழனாக மாறியது. மக்கள் ஆச்சரியப்பட்டனர். ஒரு குரங்கு ராஜாவின் மிக நெருங்கிய நண்பனா? ஆனால் ராஜாவுக்கு அது ஒரு உண்மையான பாசம். அவன் எங்கே சென்றாலும் குரங்கு பின்னால் சென்றது. ஒரு மதிய நேரம். ராஜா சோர்வுடன் ஓய்வெடுக்க தூங்கினார். அருகில் குரங்கு காவலாக உட்கார்ந்தது. என் ராஜாவை நான் காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம். அப்போது ஒரு ஈ வந்து ராஜாவின் முகத்தில் அமர்ந்தது. குரங்கு அதை விரட்ட முயன்றது. மெதுவாக கையை அசைத்தது. ஆனால் ஈ மீண்டும் வந்தது. குரங்கின் முகத்தில் கோபம் பெருகியது. இதை முழுமையாக அழிக்க வேண்டும் என்று எண்ணி அருகில் இருந்த பெரிய கல்லை எடுத்தது. ஒரு கணம் யோசிக்காமல் அந்த கல்லை உயர்த்தியது. ஈ பறந்து தப்பியது. ஆனால் ராஜா காயமடைந்தார். குரங்கு திகைத்து பார்த்தது. அன்பு இருந்தாலும் அறிவில்லை. அறிவில்லாத நண்பன் ஆபத்தானவன். Please like and subscribe my motivational story channel.